Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா COA class practical class day 3 தான் பார்க்க போறோம். Day 3 ல நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாம பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell ஐகானையும் press பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். COA ஷார்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க நம்ம Telegram குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம Telegram குரூப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தமே நாம இந்த விண்டோ கீயை பிடிச்சிட்டே நம்ம R பிரஸ் பண்ணோம்னா இதுல நோட்பேட் அப்படினு இருக்கும். நோட்பேட் தான் வேணும் அப்படினா நோட்பேடை கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டோம்னா நமக்கு பேஜ் நோட்பேட் ஓபன் ஆகும். இல்ல எனக்கு வந்து வேர்டுக்குள்ள தான் நான் போணும் அப்படினு நினைச்சீங்கன்னா நீங்க எப்போதும் போல Alt F4 கொடுத்து இதை நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு அப்புறம் வேர்டுக்கு நம்ம போறோம் அப்படின்றதுனால இந்த விண்டோ கீ பிரஸ் பண்ணிட்டு திருப்பி R பிரஸ் பண்றோம். இந்த R கொடுத்த உடனே இங்க நோட்பேட்னு வந்திருக்கு. நாம WinWord அப்படினு சொல்லி கொடுத்தாதான் வேர்டுக்கு போக முடியும். கொடுத்துட்டு ஓகே கொடுக்கிறதுக்கு என்டர் கொடுங்க. இந்த மாதிரி ஓபன் ஆகும். இந்த ஹோம் அப்படிங்கிறதுல நீங்க டபுள் கிளிக் பண்ணி வெச்சுக்கிட்டீங்க அப்படினா அதெல்லாம் பெர்மனன்ட்டாவே இருக்கும். நம்ம சிங்கிள் கிளிக் பண்ணோம் அப்படினா அப்பப்ப வந்துட்டு அது அப்படியே மறுபடியும் மறைஞ்சிரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைன் ரெண்டு லைன் டைப் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு லைன் டைப் பண்ணி முடிச்சிட்டு அதை வச்சு தான் நம்ம என்னென்ன பண்ணலாம் அந்த லெட்டர் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம டைப் பண்றதுக்கு பதிலா நாம என்ன செய்யலாம்னா செஞ்சு பார்க்கிறதுக்காக ஈக்குவல் டு போட்டு ரேண்ட் கொடுத்து ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா 3 பேரா நமக்கு ஆல்ரெடி வரும். டிஃபால்ட்டாவே இது இருக்கும். நமக்கு தேவையான போது டைப் பண்ண நேரம் இல்லாத போது இந்த இத பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஒரு விஷயம் நான் டைப் பண்ணிருக்கேன் அப்படினா அதை எப்படி சேவ் பண்றது அப்படின்றத பார்க்கிறதுக்கு இங்க மேல ஃபைல்னு ஒன்னு இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா சேவ், சேவஸ், ஓபன், க்ளோஸ் இந்த மாதிரி இருக்கும். நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சேவ். இந்த சேவ் கொடுத்துட்டோம் அப்படினா இந்த சேவ்ன்ற டயலாக் பாக்ஸ் வரும். இந்த டயலாக் பாக்ஸ்ல ஃபைல் நேம் அப்படின்ற இடத்துல நமக்கு என்ன நேம் தேவையோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். நான் கிஷோர் அப்படினு சொல்லிட்டு கொடுக்கிறேன். நேம் கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுக்க போறதுக்கு முன்னாடி எந்த பிளேஸ்ல நான் சேவ் பண்ண போறேன் அப்படின்றது மேல இருக்கும். திஸ் PC அப்படின்ற மை கம்ப்யூட்டர்ல டாக்குமெண்ட்ஸ்க்குள்ள நான் வைக்க போறேன். அதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு டிரைவ்ல போட்டு வச்சிட்டா நம்ம ஈஸியா போய் எடுத்துட்டு வந்துக்கலாம். அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த இத கிளிக் பண்ணி PCன்றத டபுள் கிளிக் பண்ணிட்டு இத ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இங்க இருக்கும். நம்ம E டிரைவ் அப்படின்றத ஓபன் பண்ணி அதுல தான் சேவ் பண்ண போறோம். C டிரைவ்ல பண்ண கூடாது. அதனால நான் E டிரைவை டபுள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நான் கிஷோர்ன்றத சேவ் பண்ண போறேன். மேலே பாத்தீங்கன்னா பாருங்க திஸ் PC அப்படின்றது இருக்கா. இந்த PC அப்படின்றதுக்குள்ள லோக்கல் டிஸ்க் E அப்படின்றதுக்குள்ள கிஷோர்னு ஒரு பேரை வச்சு நான் சேவ் கொடுக்கிறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கிஷோர் அப்படின்னு ஒரு வேர்டு நமக்கு வந்துருச்சு. அப்போ இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக கிஷோர்ன்ற பேரில் சேவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் சேவ் பண்ணுற விதம். சேவ் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஃபைல் அப்படிங்கிறது நமக்கு பர்மனெண்ட்டாக வேணுங்கிற பட்சத்தில் நம்ம சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சேவஸ். சேவ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃபைலை நம்ம ஒரு தடவை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து நம்ம சேவ் பண்ணும்போது நமக்கு நேம் கேட்காது. ஆனால் நம்ம பண்ணுறது எல்லாமே இந்த கிஷோர்ன்ற பேரில் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ திஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா டைப் பண்ணியிருக்கேன். இந்த வேர்டை நம்ம என்ன செய்யலாம், எவ்வளோ பெருசு பண்ணணுமோ அவ்வளோ பெருசு பண்ணிவிட்டு இதை நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணும்போது என்ன செய்வேன்னா ஒன்று Ctrl+S ஷார்ட்கட்டாக கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுப்பேன். அப்போ இப்படி சேவ் கொடுக்கும்போது நமக்கு அந்த சேவ்ன்ற டயலாக் பாக்ஸ் நமக்கு திரும்ப வராது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும்னா நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்க அந்த மேட்ரோட அந்த விஷயத்தோட இதுவும் சேர்ந்து ஆட் ஆயிரும். அதனால அந்த சேவ்ன்ற டயலாக் பாக்ஸ் வராமல் இருக்கு. இல்லை இந்த ஒரே விஷயத்த நமக்கு பல தடவை பல பேரில் நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைலில் போயிட்டு சேவஸ் கொடுத்தீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் வரும். அதே E டிரைவில் கிஷோர்னு இருக்கு. நான் தீபா அப்படின்னு கூட கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். இப்போ மறுபடியும் எனக்கு இதவே வேற ஒரு பேரில் நான் காப்பி பண்ணணும்னு நினச்சேன்னா அதே ஃபைலில் போயிட்டு சேவஸ் கொடுத்துட்டு திரும்ப நாம் ரீட்டா அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நமக்கு சேவ் ஆகிட்டே இருக்கா, நேம் மாறிட்டே இருக்கா. ஸோ ஒவ்வொரு தடவையும் நமக்கு டயலாக் பாக்ஸ் வரணும். ஒவ்வொரு தடவையும் சேவ் கொடுக்கும்போது நாம் நேம் கொடுத்து சேவ் பண்ணுற மாதிரி பல ஃபைல்ஸாக வச்சுக்கலாம்.
ஒரே ஃபைலை பல பேர் கொடுத்து பல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு சேவஸ் யூஸ் ஆகும். சேவுங்கிறது ஒரு ஃபைலை ஒரு நேரத்தில் மட்டும்தான் ஒரு பேரை கொடுத்து மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். சேவஸ் அப்படிங்கிறது ஒரே ஃபைலை பல தடவை பல பேரில் சேவ் பண்ணி வச்சுக்கிற முடியும். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் அப்படின்னா இதை விட்டு நம்ம வெளில வந்துடுவோம். நாம் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஏற்கனவே உள்ளே சேவ் பண்ணி வச்சுருக்கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறது. இப்போ தீபா அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணணுன்னா நான் ஓப்பன் பண்ணேன்னா இது வந்துடும். அதே மாதிரி கிஷோர்னு கொடுத்தோம். அதே மாதிரி ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு கிஷோர் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கிஷோருங்கிறத டபுள் கிளிக் பண்ணி கூட நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நியூ அப்படின்னு கொடுத்தா நியூ கொடுத்துட்டு இந்த இடத்துல கிரியேட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நியூவாக ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும். அதில் போய் நம்ம வேறு ஒரு டாக்குமெண்ட் கூட டைப் பண்ணி வச்சுக்கலாம். பிரிண்ட் அப்படின்னா நம்ம பிரிண்ட் அவுட் கொடுக்கறது. நமக்கு கரண்ட்லியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஃபைலை பிரிண்ட் அவுட் போடணும்னா பிரிண்ட்டு கொடுத்துக்கலாம். எக்ஸிட் கொடுத்து வெளில வராந்தா வெளில வந்துக்கலாம். திரும்ப நான் இன்வெர்ட் கொடுத்து நான் உள்ளே போகிறேன். இதில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கோடு மாதிரி இருக்கா, சின்ன ஹைஃபன் மாதிரி. இது வந்து மினிமைஸ். இந்த மினிமைஸ் நம்ம கொடுத்தோன்னா இங்கே வந்து நின்றோம். எங்கன்னா டாஸ்க் பாரில் வந்து நின்றோம். இதை திரும்ப நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு பெருசாகிக்கிறோம். டாஸ்க் பாரில் இது மாதிரி எத்தனை ப்ரோக்ராம் ஃபைலை வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மேக்ஸிமைஸ்ன்னு இருக்கா. மேக்ஸிமைஸ் அப்படின்னா ஒரு சின்ன விண்டோவாக இருந்துச்சுன்னா பெருசாக்குறதுக்கு. அதுவே ரீஸ்டோர் அப்படின்னா 2 பாக்ஸாக இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே டிபிளாக ஆயிரும், ஒரே விண்டோவாக ஆயிரும். ஸோ மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ். இது எனக்கு வேணான்னா நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். இப்படி போய் க்ளோஸ் பண்ணிக்கலாம். Alt F4 கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வேர்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லெட்டர்ஸ் நம்ம டைப் பண்ணுறது. எந்த மாதிரி லெட்டர்னாலும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். பயோடேட்டா டைப் பண்ணுறது, நியூஸ் லெட்டர் நம்ம க்ரியேட் பண்ணுறாந்தா க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் வைஸாக ஏதாவது பேரா வைஸாக நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஒர்க்குக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளேஸ் எது அப்படின்னா இந்த MS வேர்டு. இப்போது ஒரு பேரா நான் டைப் பண்ணுறேன். அந்த பேரா டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈக்குவல் டு ரேண்டன் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வேர்டு எப்படி டைப் பண்ணுவாங்கன்னா டைப் பண்ணும்போதே இந்த மாதிரி 2 ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் அந்த மாதிரி விட்டுலாம் டைப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில ரொம்ப அதிக ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில எப்போவுமே சிங்கிள் ஸ்பேஸ் தான் இருக்கணும். இப்போ ஒரு லைன் முடியுது அப்படின்னா அடுத்த லைன் வரும்போது என்டர் கொடுத்து அடுத்து நெக்ஸ்ட் லைன் கொண்டு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்காது அப்படின்றதுனால நம்ம என்டர் கொடுக்கக்கூடாதுன்றது. நம்ம கண்டினியூவாக ஒரு பேரா டைப் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா டைப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கரெக்டாக அந்த மார்ஜின் முடியும் போது அதுவாகவே அடுத்து நெக்ஸ்ட் லைன் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஃபார்மேட் பண்ணும்போது, அதாவது அலைன்மெண்ட் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு ப்ளேஸ் ஆகும். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு லைன் ஸ்பேஸ் வித்தியாசத்தில் இருக்கும். அதனால் டைப் பண்ணும்போது என்டர் ப்ரெஷ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அலைன்மெண்ட் செட் பண்ணுறோம் இல்லையா, அலைன்மெண்ட்டில் மொத்தம் 4 அலைன்மெண்ட் இருக்குது. லெஃப்ட்டு, சென்டர், ரைட்டு, ஜஸ்டிஃபை அப்படின்னு 4 இருக்குது. இப்போது நம்ம நார்மலாக லெஃப்ட்டில் தான் இருக்கோம், அது லெஃப்ட்டில் தான் அது காட்டுது. நான் சென்டராக வேணும்னு நினச்சேன்னா சென்டர் பண்ணிக்கலாம். இல்லை ரைட்டில் வேணும்னா ரைட்டில் கொடுத்துக்கலாம். ஜஸ்டிஃபை அப்படிங்கிறது எது அப்படின்னா இந்த பேரா வைஸாக நம்ம டைப் பண்ணும்போது கண்டிப்பாக பேராலாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக நம்ம கொடுக்குற அலைன்மெண்ட் என்ன அப்படின்னா ஜஸ்டிஃபைன்ற ஒரு அலைன்மெண்ட். இது எப்படி இருக்குன்னா 4 பக்கமே சமமாக இருக்கும். ஒரு 10 லைன் டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 10 லைனுமே 4 பக்கமே சமமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஜஸ்டிஃபை கொடுக்குறோம். இந்த லெஃப்ட் அப்படிங்கிற அலைன்மெண்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம அதுக்கு போய் கிட்ட ஆரோ வச்சாலே நமக்கு யூஸ் ஆகும். Ctrl L அப்படிங்கிறது லெஃப்ட்டு, Ctrl R அப்படிங்கிறது ரைட்டு, Ctrl E அப்படிங்கிறது சென்டர், Ctrl J அப்படிங்கிறது ஜஸ்டிஃபை. இந்த மாதிரி ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி கூட நாம் அலைன்மெண்ட் மாற்றிக்கலாம். இப்போது லைன் ஸ்பேஸ் பார்க்க போகிறோம். லைன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில நம்ம ஸ்பேஸ் விடுறதை பற்றி பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங் அப்படின்ட்டு இருக்கும். இதுக்கு ஈவன் ஸ்பேஸ் எனக்கு வேணும்னா 1.5 கொடுக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா எதுலேருந்து எது வரையும் எனக்கு ப்ரீஃபாக வேணும்னா அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி
இந்த லைன் ஸ்பேஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ 2.0 அப்படின்னா இந்த மாதிரி விரியும். 2.5னா எவ்வளோ, 3.0னா நார்மல் வைக்கிறது 1.5 வைக்கலாம். நம்ம சாதாரணமாக ஒரு 15 லைன் நம்ம டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம் அப்படின்னா 1.5 வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 2.0 வைக்கலாம். ஃபாண்ட்டோட சைஸை கொஞ்சம் கூட்டி 2.0 கூட வச்சுக்கலாம். ஓகே, வச்சாச்சு. இப்போது பேரா அப்படின்னாலே ஒவ்வொரு பேரான்னு தெரிகிறதுக்காக பேராவுக்கு ஃபஸ்ட் லைன் கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதை எப்போதும் போல் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் லைனான்னு கேட்கும். எஸ், ஃபஸ்ட் லைன் அப்படின்னு கொடுத்த உடனே இங்கே பை அப்படிங்கிற இடத்துல 0.5 அப்படின்னு காட்டும். இதை அப்படியே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பேராவுக்கும் அது என்ன பண்ணணும்னா அந்த 5 ஒரு டேப்பு அந்த இருந்தாலும் அத்தனை பேராவுக்கும் நமக்கு ஃபஸ்ட் லைன் உள்ளே தள்ளி தெரிகிறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பேராவுக்கும் இன்னொரு பேராவுக்கும் இடையில ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா குறைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ ஒரு பேராவுக்கும் இன்னொரு பேராவுக்கும் இடையில பேரா ஸ்பேஸ் வேணாம் எனக்கு அப்படின்னா இந்த லைன் ஸ்பேஸில் போயிட்டு ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பேராவுக்கும் இன்னொரு பேராகிராஃபுக்கும் இடையில ஸ்பேஸ் இருக்காது. அதுவே ரிமூவ் ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃப் அப்படின்னா ஒரு பேராவுக்கும் இன்னொரு பேராவுக்கும் ஸ்பேஸ் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணாமல் இப்படி வச்சு பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியுது அவங்களுக்கு. மேலே வச்சா ஸ்பேஸ் இருக்குது, கீழே வச்சா நம்ம ரெண்டு பேராவையும் நமக்கு ஸ்பேஸ் இல்லாமல் ஒரே பேராவாக காமிக்கும். இதுதான் வித்தியாசம். ஸோ நமக்கு அது தேவைன்னா அதில் போய் வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா எடுத்து விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லைன் ஸ்பேஸ் எப்படி விடுறது, அதனுடைய அலைன்மெண்ட்லாம் எப்படி வைக்கிறது அப்படின்றத ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.